அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நாளில் வரக்கூடிய கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் திடீர் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்கும். பொறுமையான அணுகுமுறையை கையாள வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இந்த காலகட்டத்தை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வெளியூர்களில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு உண்டாக பெறும். தந்தை வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும் என்றாலும் ஆர்வத்துடன் செய்து சலுகைகளையும் பெறுவீங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. நிர்வாகத்தினரின் பாராட்டுக்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும். வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலைகள் கிடையாது. கடன் வாங்கி புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவரின் ஆதரவு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுனால உற்சாகமாகவே காணப்படுவீங்க. அதே போல் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையப்பெறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் மூலமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்ப பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால சற்று சோர்ந்து காணப்படுவீங்க. தந்தையுடன் பேசும்போது பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகவும் இருக்கலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு சிலருக்கு தாமதமாகத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய ஆலோசனைக்கு நிர்வாகத்தினர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் இல்லாத காலகட்டம். அதே மாதிரி செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கப்பெறுவீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்வது மிகச் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா,
பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே சற்று கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டியது முக்கியம். அதே மாதிரி வியாபாரத்தில் நெருக்கடிகள் தொடரதா செய்யும். அதே மாதிரி சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது. உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த உயர்வுகள் உண்டாகலாம். நினைத்தவற்றை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி, புகழ் அனைத்துமே உண்டாக காண்பீங்க. உடல்நிலை சீராகவே இருக்கும். செல்வாக்கு சற்று அதிகரித்தும் காணப்படலாம். எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறும். சிலருக்கு நடக்காது அப்படின்னு நினைத்த வேலை தற்போது விறுவிறுவென நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. சட்ட சிக்கல்கள் ஒரு முடிவிற்கு வரக்கூடிய காலமாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். இருப்பினும் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலைகளில் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். யோசிக்காமல் செயல்பட்டு சில நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க. அதே போல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சட்ட முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேற்றம் அடையும். அதே மாதிரி இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலை மாறவும் ஆரம்பிக்கலாம். வியாபாரம் விருத்தியாகவும் ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நிலையிலையும் பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்பட பாருங்கள். புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பண விஷயம் தொடர்பாக எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளில் கவனமாக இருக்க பாருங்க. பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது அதி உத்தமமான ஒரு விஷயம். ஏதேனும் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதற்குரிய ஆலோசகர்களிடம் நீங்கள் அதை பற்றி முழுமையாக தெரிந்ததுக்கப்புறம் அதில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த நேரத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளவும் வீட்டில் நடைபெறவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. இதன் காரணமாக சிலருக்கு செலவுகள் அதிகரித்தும் காணப்படலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே திட்டமிட்டு பணியாற்றினீங்க அப்படின்னா அனைத்து வித காரியங்களும் நல்லபடியாக நடந்த முடிய கூடுதலான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்துலேயுமே எடுத்தும் கவிழ்த்தோன்னு செய்யாமல் கவனச்சிதறல் அலட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் அமைகிறது. இருப்பினும் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்வது முக்கியமான ஒன்று. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு அலைச்சல் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா
தேவையில்லாத அலைச்சலை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது.